ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் ஒரு சுவையான சூப்பரான அவரைக்காய் சாம்பார் பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் நான் எப்படி பண்ணேன்னு உங்கள்கிட்ட காட்ட தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஆனந்த் பிரியா சேனல். நான் 150 துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். நான் ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவரைக்காய் 100 கிராம் வாங்கியிருந்தேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நிறைய சாப்பிடாதீங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் கடுகு உளுந்து ஆட் பண்ணுறேன். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கறிவேப்பிலை சேர்க்கலாம். அதே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வதக்கி. இப்போ நாம் அதில் பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறேன். தேவையானதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கறதால நல்ல மணமாக இருக்கும் சாம்பார், இந்த சாம்பார். இப்போ நாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நான் அவரைக்காய் சேர்க்குறேன். அவரைக்காய் நல்லா வதக்கலாம். அவரைக்காய் அடிக்கடி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ரத்த அழுத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அவரைக்காய் சாப்பிட்றது. இதில் நிறைய சத்துங்க இருக்குங்க. இப்போ நான் தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்குறேன். நான் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். அப்போ தான் காரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். அது இந்த அளவு தான், ஒரே ஸ்பூன். அதே நல்லா வதக்கிக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சாப்பிடுங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. உப்பு சேர்க்குறேன். உப்பையும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. நான் இந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் காய் வேகிறதுக்காக. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா வேகட்டும் இந்த காய். பாருங்கள், கொதி வரப்போகுது. இப்போ நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொதி வரப்போகுது. பாருங்கள், வந்துடுச்சு. இது இப்போது நம்ம குக்கர்லேயே வேக வைக்க போகிறோம், ஒரு 2 விசிலில். அப்போ தான் காய் நல்லா முழுமையாக வேகும். இப்போ நான் அதில் பூண்டு ஆட் பண்ணுறேன், நசுக்கிய பூண்டுகள். இப்போ நான் குக்கரில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 விசில் வைக்க போகிறேன். இதில் தான் நான் சாம்பார் வேக வைக்க போகிறேன். அவரைக்காய் வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பருப்பில் சேர்க்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போது சூப்பரான ஒரு சாம்பார் ரெடியாக போகுது. இப்போது சாம்பார் வேக வைக்க போகிறேன். ஒரு கொதி வரப்போகுது. பாருங்கள், கொதி வந்துடுச்சு. சூப்பரான சுவையான ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் கொஞ்சம் புளி கரைசல் சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போது சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும்.
இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். இது வந்து தேவைக்கு தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் அடுப்பில் வேகட்டும். பாருங்கள், சாம்பார் சூப்பராக வேகுது. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாசனையே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டில் சாதம் போட்டு இந்த சாம்பார் சேர்த்துட்டு கூடவே ஒரு அப்பளம் பொரித்து சாப்பிட்டா சுவை வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த சாம்பாரை உங்களுக்கும் பிடிக்கும். நான் அன்றைக்கி அவரைக்காய் சாம்பார், வாழைக்காய் வறுவல், அப்பளம் பொரித்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சுவையே வேறு லெவல் தான். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.